ஹே காய்ஸ், நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு ஒரு 200 பேர் நான் டார்கெட் வச்சுருந்தேன். சரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராமா போட்டால் 1 ஹவரில் ஒரு 500 to 1000 பேராவது பார்த்துருக்கீங்க. பட் ஒரு 200 பேராவது 24 ஹவர்ஸில் வரும்னு நினச்சேன். பட் அது கூட வரல. அவ்வளோ பேருக்கு வந்துட்டு புக் பிடிக்கல போல். இந்த வீடியோக்கும் நான் டார்கெட் பண்ணியிருக்கக்கூடிய வியூ கவுண்ட் வந்து 200 ஒரு 24 ஹவர்ஸ்க்கு. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, இல்லை அதை விட வந்துட்டு கம்மியாகிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் வந்துட்டு த ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி பிகோல்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு ஃபேமஸ் ஆத்தர். ஸோ மை சிஸ்டர்ஸ் கீப்பர் அப்படிங்கிற புக்கு படிச்சிருந்தாலோ இல்லை அந்த மூவி பார்த்துருந்தாலோ கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் அதை எழுதினவங்க. இந்த ஆத்தர் வந்துட்டு ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க எழுதியிருக்கக்கூடிய ஸ்டைல் வந்து கொஞ்சம் வந்து ட்விஸ்டியாக தான் இருக்கும். இந்த புக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் புதுசாக கற்றுக்க முடிஞ்சது. சரி, நான் வளவலன்னு பேசுகிறத நிறுத்திடுறேன். இப்போ நம்ம இந்த புக் எதை பற்றி பேசுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த புக்குடைய டைட்டில் வந்து ஸ்டோரி டெல்லர்னு இருக்கு இல்லையா. இந்த புக்குக்குள்ளே ஸ்டோரி டெல்லர் யார் அப்படின்னா ஜோசப் அப்படிங்கிற ஒரு 90-year-old பர்சன் தான் இதில் வந்து ஸ்டோரி டெல்லராக இருக்க போகிறாரு. அவருக்கு நம்ம அப்புறம் வருவோம். முதல்ல இன்ட்ரோலேருந்து போயிடலாம். ஸோ எடுத்த உடனே பார்த்தோன்னா சேஜ் அப்படிங்கிற ஒரு 25 வயசு பொண்ணு மிட் நைட் பேக்கராக இருக்கா. மிட் நைட் பேக்கர்னால் என்னென்னா, ஒரு பேக்கரி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேக்கரியில் போயிட்டு பேக்கிங் எல்லாம் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறா. அதே மாதிரி காலம்பரை ஆன உடனே விடிய காலையில் ஊரெல்லாம் எந்திரிக்கிற சமயமாக பார்த்து இவ அப்படியே வந்து அந்த பேக்கரியை க்ளோஸ் பண்ணிட்டு அவளோட வீட்டுக்கு ஓடி போயிடுறா. ஊரே தூங்கினதுக்கப்புறம் எழுந்திருக்கிறதும் ஊரே எழுந்திரிச்சிருக்கும் போது தூங்குறதும் தான் இவளோட பழக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. பீப்புளை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இவ இந்த மாதிரி இருந்துட்டுருக்கா. இதுக்கான காரணம் என்னென்னா, இவ அவளோட ஃபேமிலியோட வந்துட்டு ரொம்பவே க்ளோஸாக இருந்திருப்பா. 2 அக்கா இருந்திருப்பாங்க, அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா பார்த்தோன்னா வீக்கெண்டோ இல்லை அவருக்கு கிடைக்கிற சமயத்துலையோ அவருக்கு வந்து குக்கிங் அண்ட் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவரோட பசங்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவர் பேக்கெல்லாம் பண்ணியிருப்பார். அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருப்பாரு. இதனால தான் சேஜுக்கு வந்துட்டு பேக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கும். அப்படி இருக்கப்போ அவள் காலேஜ் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும் போது 19 வயசில் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க அப்பாவோட இறந்து போன அந்த இழப்பை வந்து அவளால் தாங்கிக்க முடியல. ஸோ காலேஜ் வந்துட்டு லீவ் முடிச்சு வந்ததுக்கப்புறமும் காலேஜில் வந்து பேப்பர் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறது, ஒழுங்காக வந்து எக்ஸாம்ஸ்க்கு போகாமல் இருக்கிறது, காலேஜ் கட் அடிச்சுட்டு அப்படியே ஜோம்பி மாதிரி சுற்றுறது, அப்படியெல்லாம் இருக்கிறவளுக்கு அந்த இடத்துல அவளுக்கு தோன்றது எல்லாமே வந்து பேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ காலேஜை கட் அடிச்சுட்டு ஹாஸ்டல் ரூமில் உட்காந்து அவட்டுக்கு பேக் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்கா. அது எல்லாத்தையும் கொண்டு போய் அவள் பார்க்குறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கா. இந்த மாதிரி தான் அவளோட நாட்கள் கழிஞ்சிட்ருக்கு. இதுக்கு மத்தியில் தான் இவளுடைய நடவடிக்கைகள் சரியில்லை. இவள் வந்துட்டு ஒழுங்காக காலேஜுக்கு வரதில்லை. இப்படியே இருந்தால் அவள் படிக்கிற 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் வந்துட்டு கோட்டடிச்சிடுவா அப்படின்னு சொல்லி கிராஜுவேஷனுக்கு அவளை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவளுடைய வீட்டுக்கு ஒரு லெட்டர் போகுது. அதை வாசிக்கிற அவங்க அம்மாவும் உடனே பொங்கி எழுந்து இவளை வந்துட்டு பார்க்குறாங்க. இவளுக்கு பயங்கரமான ஒரு புஷ்ஷும் கொடுக்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு என்னை விட வந்துட்டு உனக்கு அந்த இழப்பு பெருசாக தெரியுதா? நானே உங்கள் அப்பா இல்லாமல் தாக்கு பிடிச்சி உங்கள் எல்லாருக்காகவும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் நீ உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்க வேலையெல்லாம் போட்டுட்டு இப்போ அவளோடவே ரூமில் ஸ்டே பண்ணி அவளை டெய்லி காலேஜில் பிடிச்சி தள்ளுறதுலேருந்து அவள் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவளை உட்காந்து அசைன்மெண்ட்ஸ் எழுத வைக்கிறது, டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறதுன்னு எல்லாமே அவங்க அம்மா பார்த்து பண்ணுறாங்க. அப்படியே அவங்க அம்மா பண்ணிகிட்டு இருக்கும் போது சேஜ் வந்து ஒரு வழியாக கிராஜுவேட் ஆகிடுறா. இதுக்கு மத்தியில் என்ன ஆகுதுன்னா, சேஜும் அவங்க அம்மா வந்துட்டு காரில் போயிட்டு இருக்காங்க. ஸோ சேஜ் தான் அப்போ வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கா. இது ஒரு 21 வயசு அந்த மாதிரி சமயத்தில். ஸோ அப்போ வந்து அவள் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதில் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. சேஜுக்கு வந்துட்டு முகத்துடைய லெஃப்ட் பக்கம் வந்து கண்ணிலேருந்து சீக்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கார் வந்து மறைக்க முடியாத அளவுக்கு ஃபார்ம் ஆகிடுது. சேஜ் வந்து ரொம்பவே உடஞ்சி போயிடுறா. இப்போ அவங்க அப்பாவோட இழப்புக்கு பிறகு அவளை இருக்க பிடிச்சிக்கிட்டு வந்தது அவங்க அம்மா தான். இப்போ அவங்க அம்மாவோடைய சாவுக்கும் தானே காரணமாயிட்டோமோ அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வந்துட்டு அவள் அந்த ப்ளேம் பண்ணிக்கிறா, குற்ற உணர்ச்சியில் இருக்கா. ஸோ இதே மாதிரி அவள் ஒரு மைண்ட் செட்டோட அவங்க அம்மாவோட ஃபியூனரலுக்கு போகிறா. அவங்க அம்மாவுக்கு பிடிச்சக்கூடிய ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டை வந்து அதோட ஒரிஜினல் சிங்கரை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சா அவங்க அம்மாவுக்கு வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி அவங்க அக்காங்க கிட்ட அவள் சொல்கிறா. அவங்களும் வந்து அந்த சிங்கர் எப்படி இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இவ்வளோ சரி பரவாயில்ல, நானே அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி அங்கே ப்ளே பண்ணுறா. பட் ஆனால் அங்கே தவறுதலாக வேற ஒரு பாட்டு வந்து ப்ளே ஆகிடுது. அந்த பாட்டு பார்த்தோன்னா வந்துட்டு பழிச்சு காட்டுற மாதிரி இருக்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே சேஜை திரும்பி பார்க்குறாங்க. சேஜோடைய அக்கால ஒருத்தியோ வந்துட்டு சேஜை முறைச்சி
முறைச்சி பார்த்துட்டு கோச்சிட்டு போயிடுறா. இன்னொரு அக்காவும் அப்படியே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறா. சேஜ் இதை வேணும்னே தான் பண்ணதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அந்த சமயத்தில் சேஜுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவளுக்கு வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை கேட்க கேட்க தன்னை அறியாமல் வந்துட்டு துன்பத்தை மீறி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ எல்லாருமே இவளை வந்துட்டு வினோதமாக பார்த்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு பேனிக் அட்டாக் ஏற்படுது. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மூச்சுட்டு இருக்கும் போது அந்த பேனிக் அட்டாக்னால அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறா. அந்த ஃபியூனரல் ஹோம் வந்து எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அதாவது ஒரு ஃபியூனரல் ஹோம் டைரக்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவளை உடனே தாங்கி பிடிச்சி அங்கே அவனுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்ட் பண்ண விடுறான். ஸோ அவள் ரெஸ்ட் முடிஞ்சு எழுந்திருக்கிறப்போ முதல்ல பார்க்குறது அந்த நபராக தான் இருக்கான். அவனுடைய பேர் ஆடம். ஸோ இந்த ஆடம் வந்துட்டு இந்த ஃபியூனரல் ஹோம், அதாவது இந்த பிஸ்னஸை வந்து காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸோடைய ஒரு பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஆடம்க்கும் இப்போ நம்ம ஹீரோயின்ஸ் இருக்கா இல்லையா, அவங்க 2 பேருக்கும் இப்படி தான் பழக்கம் ஏற்படுது. அவன் அவளோட ஸ்காரை பார்த்து பயப்படலை, அவள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு வந்துட்டு அந்த ஸ்கார் வந்து எப்போவுமே மறைச்சே வச்சுருப்பா. அவளோட ஹேரை வச்சு யார்கிட்டையுமே அவளோட ஸ்காரை காட்டியிருக்க மாட்டா. அவளோட ஸ்காரை வந்து முழுசாக பார்த்தது வந்துட்டு ஆடம் அண்ட் அவளுடைய அந்த பிஸ்னஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, பேக்கரி ஓனர், அவங்க 2 பேரும் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஆடம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்குது. இருந்தாலும் சேஜ் அவனோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அஃபேரில் இருந்துட்டு இருக்கா. இது வந்து அவளுக்கு ஓகே தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி போகவே பிடிக்காம இருக்கா இல்லையா, குற்ற உணர்ச்சினால. அவங்க அம்மா இறந்ததுக்கு அவள் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்போ தன்னைத்தானே வந்துட்டு நொந்துட்டுருக்கா. அதே மாதிரி அவங்க அக்காங்க 2 பேருமே தன்னைத்தான் ப்ளேம் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க அக்காங்களோட கான்டாக்டையும் கட் பண்ணிடுறா. ஸோ இப்போ வந்து அவளுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் யாருன்னா அந்த பேக்கரி ஓனர் மட்டும்தான். அவங்க பார்த்தோன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து நன்னா இருந்திருப்பாங்க. ஸோ நன்னா இருந்துட்டு இப்போ அவங்க அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பேக்கரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ வந்து அவங்க அம்மாவை இறந்ததுக்கு அப்புறமா முதல்ல அந்த பேக்கரிக்கு வந்து வேலை கேட்கும் போது இவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்காது. அந்த பேக்கரி ஓனர் இவ மேல நம்பிக்கை வச்சு இவளுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து இவளுக்கு ஒரு மதர்லி ஃபிகர் மாதிரி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவளுக்கு வந்து இப்போ சோஷியல் லைஃபே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இவ எதுனாலும் இவங்க கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவா. இவங்களுக்கு ஆடமை சுத்தமாக பிடிக்காது. ஏற்கனவே கல்யாணமானவன் அப்படிங்கிறது, அவன் வந்து அஃபேர் வச்சுக்கிறது, அதெல்லாம் உன்னோட தனிப்பட்ட விஷயம், அதில் நான் தலையிட போகிறதில்ல. ஆனால் அவன் நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சேஜுக்கு வந்துட்டு அந்த ஒரு பேச்சு மட்டும் அவங்க கிட்ட பிடிக்காது. ஆடமை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவாய்ட் பண்ணிடுவா. ஆடமோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அவளுக்கு ஓகேவா தான் தோணும். அதுக்கான காரணம் என்னன்னா, அவளுக்கான இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதா அவன் நினைப்பா. யாருமே தன்னோட கழுத்துக்கு பின்னாடி நின்று வந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை டார்கெட் பண்ணாமல், இவளை வந்து கைட் பண்ணாமல், நீ வாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இரு, ஆனால் வெளியில் நம்ம வந்து தனித்தனி தான், நம்ம வந்து ஸ்கெடியூல் போட்டு மீட் பண்ண போகிறோம், அதுவும் உன்னோட வீட்லேயோ இல்லை என்னோட வீட்லேயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கும். கூடவே ஆடம் என்ன பண்ணுவானா, இவளுடைய அந்த ஸ்காரெல்லாம் பார்த்துருக்கிறதுனால அந்த ஸ்காரை மீறியும் நீ அழகாக இருக்க, இந்த ஸ்காரோடையும் நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன், என்ன மாதிரி ஒருத்தங்க உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அடிக்கடி டயலாக் வந்து பேசிகிட்டு இருக்கு. அது இவளோட மனசில் வந்துட்டு ஒரு உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதுவும் ஒரு காரணம் இவ ஆடம் கூட இருக்கிறதுக்காக. அம்மா இறந்து போன அந்த துன்பத்துலேருந்து இவளால் வெளியில் வர முடியலையா. ஸோ அதனால் அவள் வந்து ஒரு கிரீஃப் கவுன்சில் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கா. 3 வருஷமாக அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறத்துலேருந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த 3 வருஷமாக அங்கே வரவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு அப்புறமா அவங்களோட இழப்பை மீறி அந்த கவுன்சில் மூலமாக வந்துட்டு தாண்டி போயிடுறாங்க. இந்த குரூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10-12 பேர் யாரெல்லாம் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மக்களையோ இல்லை அவங்களோட பெட்ஸையோ இழந்திருக்காங்களோ அவங்களுடைய துக்கமான விஷயங்களையும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த ஏக்கமான விஷயங்களையும் அந்த குரூப்புக்கு முன்னாடி ஷேர் பண்ணிப்பாங்க வெளிப்படையாக. அப்படி பண்ணிக்கிறப்போ அவங்களோட மனசு வந்து சாந்தமடையுதுங்கிற மாதிரி தான். ஸோ அந்த இழப்பை மீறி அவங்க வெளியில் வந்து அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் லீட் பண்ணுறாங்கன்றதோடைய நோக்கம் தான் அந்த குரூப்பே வந்துட்டு. அதில் இவன் 3 வருஷம் சேர்ந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் இவன் மட்டும் அங்கே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் அவளுக்கு மனசில் உறுத்துது. இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பாலிசி என்ன அப்படின்னா, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்துட்டு வெளியில் காட்டிக்கக்கூடாது. அதாவது இந்த குரூப்புக்குள்ளே இருக்கும் போது இவங்க எல்லாரும் ஒன்றா பேசிக்கலாம். ஆனால் வெளி உலகத்துக்குன்னு வந்துட்டோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி கூட நடந்துக்க மாட்டாங்க. அப்படியே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிட்டாலும் இந்த குரூப்பை பற்றி வெளியில் பேச மாட்டாங்க, அவங்களோட ப்ரைவசி காரணத்துக்காக. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குரூப் ஒரு நாள் அவள் அட்டன் பண்ணுறா. இவனுடைய பேஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கொண்டு போய் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாரும் அதை வந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க சமயம்தான் அங்கே ஜோசப் அப்படிங்கிற நம்ம ஸ்டோரியோடைய ஹீரோ இல்லை ஒரு மெயின் லீடுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 90-year-old பர்சன் அவரை வந்து மீட் பண்ணுறா. அந்த ஜோசப் அவரை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுது. இந்த வயசில் இவருக்கு என்ன வந்துட்டு அப்படி ஒரு கிரீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவர் அந்த குரூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்கிறாரு. அவருடைய காதல் மனைவியை அவர் இழந்துட்டார் ரீசெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 40-50 வருஷமாக வந்துட்டு நாங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருந்தோம், இப்போ ரீசெண்டாக இழந்துட்டேன், அவள் இழப்பை வந்து என்னால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறாரு. அவர் கூடவே ஒரு குட்டி நாயும் வச்சுருக்காரு. இந்த குரூப் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அப்பவும் போல் நைட் ஆனவும் பேக்கரி புட்டுற டயத்தில் பேக்கரிக்கு ஒர்க் போகிறா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஓனர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜோசப் அவரோட நாயை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு வராரு. அந்த பேக்கரியில் அவர் வந்து உட்காந்த உடனே அந்த ஓனர் வேகமாக அவரை பார்த்து சிரிச்சுட்டு அவர்கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்தோன்னே சேஜுக்கு ஒன்றுமே புரியல. இவர் இன்றைக்கி தானே குரூப்பில் பார்த்தோம், இவரை எப்படி வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜோசப் அங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அவங்களோட பேசுகிறா. அதுக்கப்புறம் அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு சாப்பிட்டுட்டு. அவர் பஸ் ஏறி கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த ஓனர்கிட்ட கேட்குறாங்க, இவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரை பற்றி தெரிஞ்சுக்காம நீ எப்படி இருக்க இந்த ஊரில் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களோ, ஆமாம் நீ பகலில் வெளியில் வந்தால் தானே மற்றவங்களோட பேசிட்டா தானே உனக்கு இவரை தெரிஞ்சிருக்க போகுது அப்படிங்கிறவங்களோ, அவர் ஒரு ஃபேமஸான பர்சன் இந்த ஒரு வட்டாரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஜெர்மன் டீச்சராக வந்துட்டு அவர் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கூடவே பேஸ்பாலும் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் பசங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பசங்களுக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு அட்மிஷனுக்கோ இல்லை என்ட்ரன்ஸ்க்கோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அட்மிஷனுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு அவர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் கொடுத்ததுனால தான் நிறைய பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கைண்டான பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி புகழ்கிறாங்க. இது எல்லாமே கேட்க கேட்க சேஜுக்கு வந்துட்டு இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்குது. பிறகு ஜோசப் டெய்லி பேக்கரிக்கு வர ஆரம்பிக்கிறாரு. டெய்லியுமே இவங்க 2 பேரும் கான்வர்ஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லியாக இவங்களுடைய சேட்டர் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக இவர் கூட பேச ஆரம்பித்ததுலேருந்து ஆடமை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சேஜ் வந்து ஆரம்பிக்கிறா. ஸோ ஆடமை அவாய்ட் பண்ணுறதுனா ஃபுல்லாக அவாய்ட் பண்ண மாட்டா. அவன் எப்பயாவது வந்துட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும், இல்லை எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் தட்டி கழிச்சிட்டு அந்த நேரத்தில் அந்த தாத்தா கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாள் ஜோசப் கூட. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்க ஒரு சமயத்தில் பேக்கரிக்கு அந்த ஜோசப் வந்து வராமல் இருக்கார். என்னடா ஆச்சு இவருக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வயசை வேற காரணம் காட்டி அவள் வந்து ரொம்ப பயந்து போயிடுறா. அவரோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சி அவள் போய் பார்க்குறா. போய் கதவை தட்டிக்கிட்டே நிற்கிறா. அவளுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குது. பார்த்தா ஜோசப் வந்து கதவை திறக்கிறாரு. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படிங்கிறது அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவர் கிளம்பு அப்படின்னு சொன்னாலும் அவள் கிளம்பாமல் கூட இருந்து அவர் கொஞ்சம் கவனிச்சுக்கிறா. ஸோ இதனால் அவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. இப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிட்டே இருக்க சமயத்தில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இங்கே ஜோசப் வந்து அவகிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்கள், முடிஞ்சா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஜ் சொல்கிறா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சூசைட் பண்ணிக்கணும், எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஜ் கேட்குறா. அதுக்கு ஜோசப் சொல்கிறாரு, இல்லை நான் பல முறை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டேன், நிறைய டேப்லெட்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு தடவையும் என்னை யாராவது காப்பாற்றிடுறாங்க. என்னால் சூசைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடியல. எனக்கு வேறு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஃப்ரெண்ட் நீ தான். தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா சாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சேஜுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, இந்த மனுஷன் இப்படி கேட்குறாரு, நம்ம ஏதோ வந்துட்டு பேஸ்ட்ரி பண்ணி கேட்பாரு, இல்லை வீட்டில் வந்து துணைக்கிறன்னு கேட்பாரு, இல்லை பேச்சு துணைக்கு ஆள் வேணும்னு கேட்பாருன்னு பார்த்தோம். கடைசியில் என்னென்னா சூசைட் ஒழுங்காக பண்ணிக்க தெரில, அதுக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறா. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு திரும்ப அவர் இதே ஹெல்ப் அவகிட்ட கேட்டு வரா. ஸோ இந்த மாதிரி எதுக்காக நீ என்கிட்ட வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கிட்ட அவள் கேட்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், இனிமேல் நான் என்ன பார்க்க போகிறேன், என் ஒய்ஃபும் கிடையாது, அதனால் நான் சாகணும்னு சொல்கிறாரு. சேஜுக்கு வந்துட்டு இதில் உடன்பாடு இல்லை. எப்படி அது காரணமே இல்லாமல் நான் வந்துட்டு இதெல்லாம் ஒத்துக்க முடியும், நீங்கள் சூசைட் பண்ணிக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஜோசப் சொல்கிறாரு, நான் ஒரு நாசி அப்படின்னு சொல்லிட்டேன். நாசினா ஹிட்லர் இருக்கார் இல்லையா, ஹிட்லருடைய ஒரு ஃபாலோவர் மாதிரி. ஸோ ஹிட்லருக்கு வந்துட்டு ஜூ பீப்புளை பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஜூ ஆட்கள் எல்லாரையுமே வந்துட்டு அழிச்சிடணும், ஜூவே இருக்கக்கூடாது உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் பார்ப்பார் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த நாசி பீப்புள் எல்லாருமே ஜூவாக இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு போய் கொடுமைப்படுத்துறது, கொலை பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஜோசப் வந்து இவகிட்ட அதான் சொல்கிறாரு, இவர் ஒரு நாசின்னு சொல்லிட்டு. சேஜ் பார்த்தோன்னா அவள் ஒரு ஜூ, ஓகேங்களா. அவளுடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்து அந்த ஜூயிஷாக ரொம்ப ஃபெயின்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இவளுக்கு வந்துட்டு அதில் பெருசாக உடன்பாடு இருக்காது. இவ தன்னைத்தானே வந்துட்டு ஒரு நார்த்திகன் அப்படின்னு சொல்லிட்டு அலைவா. ஸோ இவளுக்கு வந்துட்டு இவர் நாசி அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு ஆனாலும் சுருக்குன்னு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே இவளோட மக்களை தானே கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு இருக்குது. ஸோ இதை கேட்ட உடனே வந்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அப்போ தான் ஜோசப் வந்துட்டு அவருக்கு ஏற்கனவே தெரியும் இவ ஜூன் சொல்லிட்டு, நடுவில் 2-3 தடவை இவ ஜூன் சொல்லிட்டு ரொம்ப கிண்டல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ என்ன சொல்லுவாருன்னா, அதே மாதிரி தான் நான் வந்து ஏகப்பட்ட இன்னசென்ட் பீப்புளை கொண்டிருக்கேன், அதை
அதனால் எனக்கு இப்போ ஒரு பனிஷ்மெண்ட்டாக நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சேஜுக்கு இந்த நாசி அப்படிங்கிறத கேட்ட உடனே கொஞ்சம் கோவம் வந்துடுது இல்லையா. அவன் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறா. அங்கே லியோ அப்படிங்கிறவர் தான் இங்கே கனெக்ட் ஆகுறாரு சேஜ் கூட. ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறா, நான் ஒரு நாசியை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பேர் ஜோசப், எனக்கு அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த லியோ சொல்கிறாரு, 70 வருஷம் 72 வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தர் தான் தான் நாசி அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை எப்படிமா நம்ப சொல்கிறேன், எனக்கு நம்புற மாதிரி தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாக தான் நான் சொல்கிறேன், அவருக்கு இப்போது 90 வயசுக்கு மேலே ஆகுது. அவர் நான் எதுவுமே கேட்காம என்ன அப்ரோச் பண்ணி என்கிட்ட அவராகவே சொன்னார், அவர் ஒரு நாசினும் நிறைய பேரை கொன்றுக்கணும் சொன்னார், இதுக்கும் மேலே உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்ன உடனே அதுக்கு அந்த லியோ அப்படிங்கிற ஆஃபீஸர் சொல்கிறாரு, இதெல்லாம் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாதுமா, யார் வேணாலும் இந்த மாதிரி சும்மா ப்ராங்க் பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை உங்களோட டேட்டா பேஸில் எல்லாமே இருக்கும்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஜ் கேட்குறா. இந்த லியோவுக்கு வந்துட்டு பெருசாக நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் வந்துட்டு அவர் பழைய டேட்டா பேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜோசப்புங்கிற பர்சன் எஸ்எஸ் கார்டு அதாவது நாசியில் வந்துட்டு ஒரு போஸ்டிங்கில் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு அப்படி ஒரு ஆளே இல்லை, ஜோசப் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு நாசிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருது ரெக்கார்டு. ஸோ இதை வந்து அவர் சேஜ் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இதை கேட்டோடனே சேஜும் வந்துட்டு என்ன இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. ஒருவேளை ஜோசப் வந்து பொய் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு லியோ என்ன சொல்கிறாரு, ஒன்று அவர் உங்ககிட்ட சொன்னது பொய்யா இருக்கலாம், அப்படி இல்லைனா அவருடைய ரியல் நேமை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே தான் சேஜுக்கு புரிய வருது. அதுக்கப்புறமா சேஜ் உடனே வந்துட்டு இங்கே ஜோசப்பை போய் மீட் பண்ணுறா. மீட் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறா, உங்களோட உண்மையான பேர் என்ன, நீங்கள் கிட்ட உண்மையை மறைக்க என்னால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் நாசியே கிடையாது அப்படின்னு சண்டை போடுறா. ஸோ அப்போ அவர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் காட்டுறாரு, பார்த்தியா இதில் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. என்னுடைய நிஜமான பெயர் ரீனர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரீனர்னு சொல்கிறதோட அவர் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்டில் அவர் எந்த இடத்துல இருந்தார், அவர் கொலை பண்ணவங்களுடைய பேர், அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவர் கொடுத்துட்ருக்காரு டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாமே கேட்ட உடனே சேஜும் வந்துட்டு இதெல்லாமே கேட்குறதுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஜோசஃபோடைய வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டே, அவரோட ரெஸ்ட் ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டே இங்கே லியோக்கு கால் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் டேட்டா பேஸில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ லியோ வந்துட்டு அதை செக் பண்ணுறாரு. பார்த்தா அது கரெக்டாக இருக்குது, ரீனர் அப்படிங்கிற பேரில் நாசி தான், அவர் வந்து ஒரு க்ரூயலான லீடர் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டுருக்கிறத சேஜுக்கு வந்துட்டு இன்னொரு ஞாபகம் என்னென்னா, அவளுடைய பாட்டி சின்ன வயசில், அதாவது அந்த ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய சின்ன வயசில் அவங்க ஜூங்கிறதுனால நாசி பீப்புள் அவங்கள டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த நாசி பீப்புள் கிட்ட ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. இந்த விஷயத்த லியோ கிட்ட சொல்கிறா. ஸோ லியோவும் அவளும் ஒன்றா கிளம்பி போய் அவளோட பாட்டியை பார்க்குறாங்க. இந்த டாபிக் இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் வந்திருக்கோ அப்போல்லாம் அந்த பாட்டி வந்துட்டு அவங்க பாஸ்ட்டை பற்றி பேச மாட்டாங்க, அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்போது லியோவும் அவளும் சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு பிடிவாதமாக நின்று அவங்க பாஸ்ட்டை பற்றி கேட்க அவங்க சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களும், அதாவது சேஜோடைய பாட்டியும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டரீஜாவும் ஒன்றா வந்துட்டு நாசி பீப்புள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் வந்து அவங்க ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கும் போது அங்கே சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. சேஜோடைய பாட்டி இந்த நாசிஸ் ஆரம்பித்ததுலேருந்து அவங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையுமே வந்து எழுதிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எழுத்தெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு எஸ்எஸ் கார்டு, அதாவது அந்த நாசியில் இருக்க ஒருத்தன் தான் ஃப்ரான்ஸ்னு அவனோட பேர். அந்த ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவன் ஃபீல் பண்ணுவான் இவங்களோட எழுத்தெல்லாம். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, டெய்லி நீ எனக்கு ஒரு 10-12 பேஜ் நீ எழுதி கொடுத்த அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நான் உனக்கு சாப்பாடும் அதுக்கப்புறம் குளிராமல் இருக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ சேஜோட பாட்டியும் அவங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டு உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக டெய்லி எழுதி பேப்பர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த நாசி பற்றியோ இல்லை வந்து அவங்களோட அரசு பற்றினோ இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ரான்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்பப்போ ஃபுட்டு கொடுப்பான். அதுக்கப்புறமா அங்கே ரொம்ப குளிரும் போது குளிரில் அவங்க இறந்து போயிடாமல் இருக்கிறதுக்காக அவங்களுடைய ஆஃபீஸ் ரூமில் வந்துட்டு யாரும் இல்லாத சமயத்தில் தங்க வைப்பான். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இந்த ஃப்ரான்ஸுக்கு பார்த்தோன்னா ஒரு கொடுமையான ஒரு அண்ணன் இருப்பான். அந்த அண்ணன் தான் ரீனர். ஸோ இந்த ரீனர் பார்த்தோன்னா இந்த ஃப்ரான்ஸுக்கும் ஒரு தலைமை மாதிரி.
ஸோ ஃப்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறான், தன்னோட தம்பி ஜூ பீப்புளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிறத அவனால் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத அவன் பார்த்துடவும் அவன் வந்து நம்ம ஹீரோயினுடைய பாட்டி மேலேயும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் டரீஜா மேலேயும் வந்துட்டு கோவப்படுறான். ஸோ கோவப்பட்டு இருக்கும் போது அவனுக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டு அவன் பண்ணுறது கூடியது என்னென்னா, இங்கே யாரெல்லாம் வந்துட்டு கொல்றாங்களோ அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஜுவல்லரிஸோ இல்லை அவங்களுடைய பணமோ வந்துட்டு இவன் திருடி தனக்கு வந்து யூஸ் பண்ணிப்பான். ஸோ அவங்களோட பிலாங்கிங்ஸ் வந்துட்டு அங்கே காணும் அப்படின்னு வந்து நிறைய கொஷின் எழுந்துட்டுருக்கும். ஸோ இப்போ இவன் கிட்ட மாட்டினது அவனுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். இவன் இந்த மாதிரி திருடுறத ஏற்கனவே வந்துட்டு சேஜோடைய பாட்டி வந்துட்டு நேரில் பார்த்துருப்பாங்க. ஸோ எங்கே வந்துட்டு தன்னை பற்றி விஷயத்த மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவாங்களோ தனக்கு அது அவமானமாக மாறிடுமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா, இவங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சேஜோடைய பாட்டியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் டரீஜாவை கொன்னுடுறான், ஷூட் பண்ணி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே. ஸோ இதை பார்த்துட்டு ஃப்ரான்ஸ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்புறம் நம்ம சேஜோட பாட்டிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சேஜோட பாட்டி ரொம்பவே பிரேக் ஆகிடுறாங்க. இதுக்கு மேலே அவன் என்ன பண்ணுறான்னா, சேஜோடைய பாட்டி தான் இறந்து போனவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டும் வச்சிடுறான். ரீனர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதோட என்ன பண்ணுறான்னா, சேஜோடைய பாட்டியை ஒரு டெத் மார்ச்சுக்கு அனுப்பி விட்டுறான். டெத் மார்ச்னு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாசிஸ் கிட்ட மாட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஜூயிஷ் பீப்புளை அவங்க கொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா தானா சாகட்டும்னு விடுவாங்க. அதுவும் எப்படின்னா, இந்த மாதிரி டெத் மார்ச்சுக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நாசி கிட்ட இருந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய நாசி கேம்புக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால ஏற்கனவே சாப்பாடு தண்ணி தூக்கணும் எதுவுமே இல்லாத இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியிலே சுருண்டு விழுந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொடுமையான மரணம் தான் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேஜோடைய பாட்டியை வந்துட்டு அந்த டெத் மார்ச்சுக்கு அவன் அனுப்பி விட்டுறான். ஆனால் அவங்க அதுல இருந்தும் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் இவங்க கிட்ட லியோ கிட்டையும் சேஜ் கிட்டையும் சொல்லிட்டு அவங்க நான் எதை வேணாலும் மன்னிப்பேன், ஆனால் அந்த ரீனரோட ஃபேஸை மட்டும் மன்னிக்க மாட்டேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்டை என் கண்ணுக்கு முன்னாடி கொன்னவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சேஜ் என்ன பண்ணுறான்னா, ஜோசப் அவகிட்ட கொடுத்த அந்த பழைய ஃபோட்டோவை வந்துட்டு காட்டுறா. ஸோ காட்டின உடனே அவர் வந்துட்டு, அதாவது அந்த பாட்டி வந்துட்டு ரீனருடைய ஃபேஸில் கை வச்சு இவன் தான் ரீனர், இவன் தான் என் ஃப்ரெண்டை கொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோசப் சொன்னது கரெக்டாக இருக்குது, அப்போ ஜோசப் தான் ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு லியோவும் நம்ம சேஜும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ லியோ என்ன சொல்கிறான்னா, இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு வாய் வழியாக தெரிஞ்சது தான், இதை வந்து கோர்ட் ஏற்றுக்காது. ஸோ சட்டப்படி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஜோசப் தான் ரீனர், இவன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு அவனா வாக்குமூலம் கொடுக்கணும், அதை நீ ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சீக்ரெட்டாக வந்துட்டு அவகிட்ட தேவையான டூல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். ஸோ அவளும் வந்து ஜோசப்பை சந்திக்க வர சமயத்தில் ஜோசப் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா, நீ இது வரைக்கும் உன் லைஃப்லேயே ஒஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜோசப் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட 2 பொண்ணுங்க வந்துட்டு மாட்டினாங்க எங்கள் நாசி குரூப்பில். ஸோ அந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணு பேர் டரீஜா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டானவ, ஆனால் நான் அவளை ஷூட் பண்ணி கொன்னுட்டேன், இருக்கிறதுலே நான் பண்ண மோசமான விஷயம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சேஜுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது, கண்டிப்பாக இவன் தான் ரீனர், ஏன்னா பாட்டி சொன்னது அப்படியே சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பிறகு அவளுடைய கோபம் வந்து அதிகமாகுது, ஏன்னா அவளுடைய பாட்டியை வந்துட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சேஜ் வந்து வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவள் கிளம்பி போன கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, ஜோசப் அப்படிங்கிறவர் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காரு, பட் ஆனால் அவரை நாங்கள் காப்பாற்றிட்டோம், ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேஜ் அதுக்கப்புறமா லியோவை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறா. அந்த சமயத்தில் ஆடம் அவனோட ஒய்ஃபோட அங்கே வரான். அவனோட ஒய்ஃபோட பார்த்த உடனே சேஜுக்கு வந்துட்டு அந்த அஃபேரில் வந்து இப்போ தான் அவளுக்கு தெரியுது, தான் வந்துட்டு இன்னொருத்தியாக இருக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிறா. நான் தான் ஒருத்தரை வந்து லவ் பண்ணுறேன்னா நான் தான் அவனுக்கு எல்லாமா இருக்கணும், நான் வந்து சைடில் ஒரு மிஸ்ட்ரஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. ஸோ அந்த இடத்துலையே ஆடமோட பிரேக்கப் பண்ணிக்கிறா. அதுவும் எப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய லியோவோட கையை கொடுத்துக்கிறா. ஸோ லியோவும் அவளும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி அவள் ஆடமுக்கு முன்னாடி காட்டிக்கிறா. ஆடமும் வந்துட்டு இவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு, நான் என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண போகிறேன், நான் உன்னத்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஆனால் இவளும் வந்துட்டு அதை மறுத்துட்டு, என் கண்ணு முன்னாடியே வராத, உனக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம சேஜுக்கு இன்னொரு ஒரு ஷாக் வருது. அது என்னன்னா, இங்கே ஜோசப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இல்லையா, அதே சமயத்தில் அவளுடைய பாட்டி தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சேஜுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சி ஆகிடுது. இது வரைக்கும் பாட்டி வந்து பேச மாட்டேன்னு சொன்ன ஒரு விஷயத்தை நான் தான் பேச வச்சிருக்கேன், அதனால தான் பாட்டி ரொம்ப அப்செட் ஆகிட்டு தூக்கத்திலே இறந்துருக்காங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா. அவங்களுடைய ஃபியூனரல் நடந்துட்டு இருக்க சமயத்தில் அங்கே வரக்கூடிய மக்கள் கூட்டத்தை பார்த்து சேஜ் வந்து கொஞ்சம் மிரண்டுறா. ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கார் வந்து அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோடைய டெத்துக்கான ப்ளேம்
ப்ளேம், பாட்டியோட டெத்துக்கான ப்ளேம்னு எல்லாமே அவள் போட்டு உள்ளே வச்சுட்டே இருக்கிறதுனால ரொம்பவே வந்துட்டு அவள் ஓவர்வெல்மாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுவா. அதை பார்க்கக்கூடிய லியோவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவங்க 2 பேரும் அந்த சமயத்தில் ஒன்றா இருக்காங்க. அதனால் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் அங்கே இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பிறகு ஜோசப் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ சேஜ் அவரை பார்க்குறதுக்காக போகிறா. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஆக்சுவலாக ஒஸ்டான திங் வந்து டரிஜாவை கொன்னது தான் சொன்னல, அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறவரோ, என்னோட பிரதரை ஒருத்தவங்க வந்துட்டு கழுத்தை நெரிச்சு கொன்னாங்க, அதை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன், அதை தடுக்கணும்னு எனக்கு தோணலை, அதுதான் எனக்கு ஒஸ்டான ஃபீலிங்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சேஜுக்கு அவரை மன்னிக்கவே முடியலை. எப்போவுமே வந்துட்டு மன்னிக்கணும் மறக்கணும்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவள் எவ்வளோ தான் யோசிச்சு பார்த்தாலும் சரி, ஜோசப் வந்து அவங்க பாட்டிக்கு பண்ண துரோகமாக இருக்கட்டும், அவரோட பிரதருக்கு பண்ண துரோகமாக இருக்கட்டும், அவரால் வந்துட்டு அதை ஏற்றுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறான்னா, அவளோட பேஸ்ட்ரியில் பாய்சன் வச்சு ஜோசப் கிட்ட அதை கொடுத்துட்றா. ஸோ ஜோசஃபும் அதை சாப்பிட்டுறாரு. சேஜ் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர சமயத்தில் தான் ஜோசஃபோடைய ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த ரிஸ்ட் பேண்டை வந்துட்டு கவனிக்கிறா. அந்த ரிஸ்ட் பேண்டில் அவருடைய பிளட் குரூப் வந்து B பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஆனால் லியோ வந்து அவகிட்ட கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் படியும் அப்புறம் ஜோசப் வந்துட்டு நிறைய திங்ஸ் அவகிட்ட கொடுத்துருப்பாரு, அவர் தான் ரீனர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவள் எடுத்து வாசிக்கும் போது தான் அவளுக்கு தெரிய வரும் ரீனருடைய பிளட் குரூப் வந்து AB பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டியோட டைரியும் பக்கத்தில் இருக்கும். அதையும் வந்துட்டு உடனே கன்ஃபியூஸ் ஆகி எடுத்து பார்க்குறா. அதில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி அவங்க பாட்டி எழுதியிருக்காங்க, இந்த ஃபோட்டோவை எடுத்தது ஃப்ரான்ஸ், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து புரிய வருது, இங்கே ஜோசப் வந்து ரீனர் கிடையாது, ஜோசப் வந்து ரீனருடைய தம்பி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரான்ஸ் தான் வந்துட்டு ரீனர்னு சொல்லி சேஜ் கிட்ட போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் இருந்தாலும் சரி, இவருக்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஃப்ரான்ஸ் வந்துட்டு என் பாட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இவரும் ஒரு நாசி தானே, இவரும் எத்தனை பேரை கொண்டிருப்பாரு, அதனால் நான் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறா. இதோட இந்த புக் முடியுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? சேஜ் வந்துட்டு இப்போ ஜோசஃபை பாய்சன் வச்சு கொன்னது கரெக்டா இல்லை தப்பா? இல்லை இவ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஜோசப் சொன்ன பொய் தான் காரணமா? ஃப்ரான்ஸாக இருக்கக்கூடிய அவன் தான் ஃப்ரான்ஸ் இல்லை தான் ரீனர் அப்படின்னு சொன்னது தான் அதுக்கான காரணமாக இருக்குமா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.